ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 10 மாதங்களாய் கர்த்தர் அதிசயமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் நடத்தி இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் அநேகரை ஆண்டவர் விடுதலையாக்கப் போகிறார். இந்த புதிய மாதத்தில் எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என் இருதயத்தின் ஆழத்தில் கொடுத்தான வார்த்தையை இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்க விரும்புகிறேன். த புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 14:13 யாத்ராம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை இந்த 11வது மாதத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இதுவரை ஆண்டவர் 10 மாதங்களை உங்களை கடக்க பண்ணியிருக்கிறார். நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய பராக்கிரமத்தினாலோ, நம்முடைய ஞானத்தினாலோ இதுவரை நம்ம கடந்து வரல. கர்த்தரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரே நம்மை தாங்கி அவர் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று உண்மையாய் சொல்ல முடியும். ஆகவே தான் இந்த 16வது மாதத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, இன்றைக்கு நீங்கள் காண்கிற பிரச்சனையை, இன்றைக்கு நீங்கள் கண்டு கொண்டிருக்கிற, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வழியாய், போராட்டத்தின் வழியாய், கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய், பல சூழ்நிலைகள், பல காரியங்கள் உங்களை நெருக்கி, உங்களை அமிழ்த்து எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு வழி விலகச் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் இன்றைக்கு உங்களை அடிக்கடி மேலும் 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 உங்களை அமிழ்த்து கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்விலே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இந்த வசனத்தினுடைய அந்த மைய கருத்தாய் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை 10 மாதங்களாக இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து பிரச்சனைகள் மேல் பிரச்சனை, போராட்டத்தின் மேல் போராட்டம், ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம வரும்பொழுது ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு நாம் என்ன செய்வோம்? எதிர்பார்ப்போடு தேவ சன்னிதானத்தில் வருவோம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வாழ்க்கையில் அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே பாதை, அதே காரியம், அதே சூழ்நிலைகள் திரும்ப 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 ஹல்லேலூயா பிசாசன் நம்முடைய வாழ்விலே அனுமதித்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த 11வது மாதத்திலே ஹல்லேலூயா இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை ஸ்தலங்கள் இருக்கிற குழப்பங்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற பிரிவினையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளை பிரிந்து பெற்றோர்கள் இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே, இந்த 11வது மாதத்திலே இதுவரை கண்ட எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரை பார்த்திருக்கிறோம். இதுவரை நாம் அதே பிரச்சனைகள் வழியாய், போராட்டத்தின் வழியாய், கண்ணீர் வழியாய், வியாகுலத்தின் வழியாய், இது எப்போ இந்த பிரச்சனை, இது எப்போ இந்த காரியம் என்னை விட்டு நீங்கும், இந்த குடும்பத்தை விட்டு நீங்கும், எப்பொழுது இது மாறும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே உபவாசித்து ஜெபித்திருக்கலாம். தேவ சமூகத்தில் அநேக நேரம் காத்திருந்து ஜெபித்திருக்கலாம். இரவு நேரங்களில் ஜெபித்திருக்கலாம். அநேக உபவாசத்தில், அநேக ஜெபங்களுக்கு நீங்கள் கலந்து கொண்டு எப்படியாவது தேவ சமூகத்தில் ஒரு விடுதலை நான் பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அமர்ந்து ஜெபித்திருக்கலாம். அந்த ஜெபத்தின் பலனாகத்தான் இந்த 11வது மாதத்தில் உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படியாக மாத்திரமல்ல, இனி அந்த காரியத்தை, அந்த எகிப்தியனாகிய அந்த காரியத்தை, அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை, அந்த சூழ்நிலையை, அந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே,
இந்த வார்த்தையை கண்ணீரோடு வியாகுலத்தோடு இதோடு என் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக சந்தர்ப்ப சூழ்நிலை வந்த போதிலும் தேவன் உங்களை இதுவரை வாழ வைத்து கொண்டிருக்கிறாரே, தேவன் உங்களை இதுவரை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவன் உங்களை கைவிட்டுருவாரா? உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மேலாக ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று நாம் அநேக நேரங்களில் அறியாமல் போய்கிட்டு இருக்கிறோமே. அல்லது உங்களுடைய போராட்டத்திற்கு மேலாக உன்னதமான ஒரு கர்த்தர் உங்களை அழைத்தவர், உங்களோடு கூட இருந்து இதுவரை நடத்தி கொண்டிருந்த தேவன் இதுவரை எத்தனையோ அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார், எத்தனையோ மகிமையான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நல்ல தேவன், அந்த சேனையின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் இனி எந்த காரியத்தை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை. நம்முடைய தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் விடுதலையின் தேவனாய் இருக்கிறார். இந்த நவம்பர் மாதத்தை கர்த்தர் ஒரு விடுதலையின் மாதமாக, அநேகருடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு மீட்பின் மாதமாக, அநேகருடைய வாழ்க்கையில போராடி கொண்டு தொடர்ந்து போர் செய்து கொண்டு வந்திருக்கிற, தொடர்ந்து சத்துருவின் கிரியைகள் வந்து கொண்டு தொடர்ந்து நம்மளை தொந்தரவுபடுத்தி தொடர்ந்து நம்மை மேலும் மேலும் பாரப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து இந்த 11வது மாதத்தில் ஒரு விடுதலையின் மாதமாக கர்த்தர் நம்மை காண பண்ண போகிறார். விசேஷமாய் இந்த அதிகாரத்தில் நாம் இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக சத்தியங்கள் இதற்குள்ளாய் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். விசேஷமாய் இந்த அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேலின் புத்திரரை பின்தொடர்ந்தான், இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இன்றைக்கு இந்த வசனத்தில் சொல்ல என்ன காரியம் ஆண்டவர் சொல்றாருன்னா, கர்த்தரே என்ன செய்தாரு? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். எதற்காக ஆண்டவர் கடினப்படுத்துகிறார் என்றால், அல்லது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய விடுதலை என் ஜனம் மாத்திரமல்ல, சத்துருக்களும் இதை காண வேண்டும். அவர்களுக்கு விரோதமாய் போர் தொடுத்து வருகிற பிசாசின் ஆயுதங்கள் அவைகள் எல்லாம் முற்றிலுமாய் முறியடிக்கப்பட வேண்டும். அவனுடைய பின்பங்கள், அவனை சுற்றி இருக்கிற, அவனோடு கூட இருக்கிற எல்லாம் முற்றிலுமாய் சரிந்து சாம்பலாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பார்வோனை ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அதை மாத்திரமல்ல அங்க சொல்லல, கடினப்படுத்தி அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி பின்தொடர்ந்தானா? பலத்த கையுடன் புறப்பட்டு போனான். இன்றைக்கு அன்பு தேவ ஜனமே, இந்த இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கு ஹல்லேலூயா தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஜனம், தேவன் விரும்புகிற இந்த ஜனத்திற்காக ஹல்லேலூயா தேவன் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக, தம்முடைய பலத்த கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே என்ன செய்கிறாரு? இந்த பார்வோனின் கரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். அவன் கடினப்படுகிறது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறான்? பலத்த கையுடன் என்ன செய்கிறான்? அவன் கடந்து புறப்பட்டு போகும்படியாக, அவர்களை பின்தொடர்ந்து செல்லும்படியாக அவன் கடந்து செல்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சம்பவங்கள், அநேக நபர்கள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியத்திலிருந்து, இந்த நபர்கிட்ட எப்போ நான் விடுதலையாக போகிறேன்? இந்த நபர் எப்பொழுதுமே ஒவ்வொரு மாதமும் என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறார்களே, இவர்களுடைய காரியத்திலிருந்து எப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை ஆண்டவர் எனக்கு தருவார்? இவர்கள் இப்படித்தான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் என்னை பின்தொடர்வார்களா? ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் இரவும் பகலும் நான் கண்ணீரோடே இருக்க வேண்டுமோ? ஒவ்வொரு நாளும் நான் இப்படித்தான் புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டுமோ? என்னுடைய வாழ்க்கையே ஒரு சாபமான வாழ்க்கையா? பின்ன நான் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் எங்கே போகிறது? ஏன் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு மாத்திரம் பதிலே தரமாட்டிக்கிறார் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தர் உங்கள் புலப்பங்களை மாற்றும்படியாக, ஹல்லேலூயா வேதனைகளுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும்படியாக, உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணும்படியாக இந்த மாதத்தை ஒரு விடுதலையின் மாதமாய் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதம், இந்த ஹல்லேலூயா நவம்பர் மாதம் ஒரு விடுதலையின் மாதம். இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதத்தின் மாதம். இந்த நவம்பர் மாதம் உடைய அடிமைத்தனத்தின் கிரியைகளை கர்த்தர் கட்டுண்டு அறுத்தறியும்படியாக தேவன் தம்முடைய பலத்த சேனையோடு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்.
உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய், உங்களுடைய ஊழியத்திற்கு விரோதமாய் இனி சத்துருக்கள், அந்த எகிப்தியன் இனி உங்களை பின்தொடர முடியாது. இனி நீ அவர்களை பார்க்க முடியாது. இனி அந்த சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று ஆண்டவர் உரைத்தாரே. இனி அந்த பிரச்சனை உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மீது, உங்களுடைய ஊழியத்தின் மீது, அதை கர்த்தர் இன்றைக்கு அபத்தமாக்கி போட்டிருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் பாருங்க, பார்வோனின் இருதயத்தையே ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். யோபனுடைய வாழ்க்கையை பற்றி அநேருக்கு நல்ல பரிச்சயமானது. அல்லது யோபு தன்னுடைய வாழ்விலே பிசாசு சோதிப்பதற்கு முன்பாக சாத்தான் ஆண்டவரிடத்தில் பெர்மிஷன் கேட்கிறான். இன்றைக்கு தேவனை துதிக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக கவனிச்சுக்கோங்க. நான் நன்றாகத்தான் ஜெபிக்கிறேன், சரியாகத்தான் ஆலயத்துக்கு செல்கிறேன், தொடர்ந்து என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் புதுப்பித்து கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டுடைய சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்கிறேன், ஆனால் இன்னும் என்னுடைய காரியத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இது எதற்காக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் அனுமதித்திருக்கிறாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போய் கொண்டிருக்கிற அந்த போராட்டம், அந்த பிரச்சனையும், அந்த நிந்தையும், அந்த அவமானமும், அந்த ஹல்லேலூயா எல்லா லாஸும் எல்லாமே கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அனுமதித்திருக்கிறார். கடந்த மாதத்தில் நாம் பார்த்தோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனை அன்பு கூறுகிற தேவ ஜனத்திற்கு, தேவனை நேசிக்கிற தம்முடைய தேவ பிள்ளைக்கு ஹல்லேலூயா விரோதமாக எந்த சத்துருவும், ஹல்லேலூயா எந்த சத்துருவின் கிரியைகளும், ஹல்லேலூயா அவரை மீறி நம்மை அழைத்த தேவனுடைய அனுமதி இன்றி எவனும் நம்மை தொட முடியாது. ஆக இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பலத்த கையுடன் அவனை பின்தொடர்ந்து அவன் பார்வோன் வருகிறான். ஆனால் அவனுக்கு ஒரு சேதமும் ஆண்டவர் நேரிட அனுமதிக்க கொடுக்கவே இல்லை. ஒரு வசனத்தை நாம் இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சரியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனமும் 18வது வசனமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 17, 18 வாசிக்கிறேன். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, பார்வோனானாலும் அவன் ரதங்கள், குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். 18வது வசனம், இப்படி நான் பார்வோனானாலும் அவன் ரதங்களானாலும் அவன் குதிரை வீரரானாலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஆமென். அப்ப இந்த கடினப்படுத்துவது, இந்த போராட்டத்தை கொடுத்து, இந்த சம்பவத்தை, இந்த பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் கண்ணீரையும் வியாகுலத்தையும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் எதற்காக இன்னும் அனுமதித்திருக்கிறார் என்றால், இதிலே கர்த்தர் மகிமை அடையும்படியாக, இதிலே கர்த்தர் உயர்த்தப்படும்படியாக, இதிலே தேவ நாமம் மகிமைப்படும்படியாக அங்கு சொல்லியிருக்கிறாரு, நானே கர்த்தர் என்று. அது 18வது வசனத்தின் கடைசி பகுதியில் நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். எப்பொழுது அறிவார்கள்? இந்த ரதங்கள், அவன் புறப்பட்டு வந்த எல்லா ரதங்கள், அவன் சேனையோடு என்ன செய்கிறான்? பலத்த கையோடு வர்றான். அவன்கிட்ட இருக்கிற அந்த நாட்களிலே பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல வீரர்களாம் அந்த எகிப்திய வீரர்கள். அப்படி பிரசித்தி பெற்ற அந்த பலத்த கையுடன் அந்த வீரர்கள் எல்லாரையும் அவன் அழைத்து கொண்டு வருகிறான். அவர்கள் முழுவதுமாய் அந்த செங்கடலிலே முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறார்கள். இதை எதற்காக கர்த்தர் செய்கிறார் என்றால், நானே கர்த்தர் என்று ஹல்லேலூயா உங்களுக்கு விரோதமாய் ஹல்லேலூயா பறைசாற்றி கொண்டு தூர்த்து கொண்டிருக்கிற, உங்களுக்கு விரோதமாய் ஏளனமாய் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற, உங்களுக்கு விரோதமாய் மறைமுகமாய் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் பல திட்டங்களை, பல காரியங்களை செயல்படுத்தி வருகிற அந்த ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒருவரே உங்களை நடத்துகிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிக்கிற மாதம் தான் அந்த 11வது மாதம். அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஹல்லேலூயா கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் தந்து, ஹல்லேலூயா எந்த காரியம் உங்களை சேதப்படுத்தாதபடி, எந்த ஒரு சம்பவம் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் இன்றைக்கு கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். இதுவரை கண்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், ஹல்லேலூயா அழுகையின் பள்ளத்தாக்குகள், ஹல்லேலூயா எல்லாவற்றையும் ஆண்டவர் ஹல்லேலூயா இனி
நம்முடைய வாழ்விலை அனுமதிப்பதில்லை. அவைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறதாகவே இந்த மாதம், இந்த 11வது மாதம் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஹல்லேலூயா ஒரு விடுதலையின் மாதமாக இருக்க போகிறது. நான் உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையாய் ஆண்டவரே, கடந்த 10 மாதங்களை கடக்க பண்ணி இந்த 11வது மாதத்தின் விடுதலையின் மாதத்திலே கர்த்தர் நுழைய பண்ணியிருக்கிறீர். எஸ் லார்ட், உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். இதுவரை கண்ட எகிப்தியனை இனிமேல் என்றைக்கும் நாங்கள் காண்பதில்லப்பா. இதுவரை கண்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், ஓ ஹல்லேலூயா, பல வியாதிகள், பல சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இனிமேல் ஹல்லேலூயா அவைகள் எங்கள் மேல், எங்களுடைய குடும்பத்தின் மீது, ஊழியங்கள் மீது சம்பவிப்பது இல்லையாப்பா. இந்த மாதத்தை அப்படி ஒரு விடுதலையின் மாதமாக நீ மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இப்படி கண்ணீர் வேதனைகள் எல்லாம் துடைக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.